க்ளோஸ் பால் அட்டாக். நீ நம்ம ட்ரைனிங் பண்ண போறது பந்து க்ளோஸ்ல இருந்தா பந்தை எப்படி அடிக்கிறதுன்னு. க்ளோஸ் பால் அட்டாக் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குது. நம்மளுக்கு கை வச்சா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் நெட்டுக்கும் நம்மளுக்கும், அப்பதான் நம்ம டேக்கப் எடுக்கிறப்ப நெட்டை சாவாம பந்த க்ளோஸ் பால போய் அடிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம ஜம்ப் பண்றப்ப பந்துக்கு க்ளோஸா போய் ஜம்ப் பண்ணாம பந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பந்தை பிடிக்கணும். அதனால தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வைக்கிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வச்சாதான் பந்தை நம்ம இந்த ரேஞ்சில் போய் பிடிச்சா நம்மளுக்கு பவரும் வரும் பந்தை அடிக்கிறதுக்கு, ஸ்ட்ரெயிட்டா பிடிக்காம. இப்போ நம்ம இங்கேருந்து 3 தடவை ஜம்ப் பண்ணிட்டு 2 தடவை ஜம்ப் பண்ணிட்டு 3வது ஜம்ப் கிட்ட போனோம். இந்த ரேஞ்சில் நம்ம பந்தை அடிக்கிற மாதிரியே எகிறது. அப்படி நம்ம கை சொயிட்றப்பே நெட்டச் ஆகாத அளவுக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நிற்கிறோம். அப்போதான் நம்ம மேலே ரீச் போய் அடிக்கணுன்றதுக்காக பாடியை ஃபுல்லா ஃப்ரீயா விட்டுட்டு 3வது ஜம்ப் எகிரணும். அதே போல அந்த கையை வீசுறப்ப கை ஃபுல்லா ரிலாக்ஸா இருக்கும், ரிஸ்ட் பின்னாடி போய் வரணும். அப்பதான் நம்மளுக்கு பந்து அடிக்கிறப்ப பவரும் வரும். செட்டு 6 ஜம்ப் பண்ணோம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ நார்மலா டேக்அப் அந்த ஜம்ப் எடுத்து பார்த்தோமா, ஸ்டாண்டிங் டேக்அப் ஜம்ப், அது நார்மலா 6 பண்ணி பார்த்துட்டோம். ஒரே ஒரு செட்டு 6 பண்ணிட்டோம். இப்போ 2வது செட்டு வந்து அதே வந்து பால் அடிக்க போறோம். சரியா? ஒரு பால் அடிக்கணும், ஒரு பால் நார்மலா ஜம்ப் பண்ணணும், ஒரு பால் அடிக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பால் நம்ம நார்மலா டேக்அப் எடுத்து ஜம்ப் பண்ணிட்டோன்னா அதுக்கு அடுத்த பந்து தான் அவங்க போடுவாங்க, அடுத்த பந்து நம்ம அடிக்கணும். இப்போ 3வது வந்து கண்டினியூ 6 பால் அட்டாக். கண்டினியூவா ஸ்டாண்டிங் ஜம்ப்லயே 6 பால் அடிக்கணும். சரியா? நீ பவர் அடிக்கிறியோ இல்ல பந்த மேல புட்டி ஸ்ட்ரோக் போடுறியோ, பந்த நெட்டுக்கு மேல அடிக்கணும். Next.
க்ளோஸ் பால் அடிக்கிறதுக்கு 3 ப்ராக்டிஸ் பண்ணோமா. ஃபர்ஸ்ட் டேக்அப் ஜம்ப்பு, அப்புறம் ஒரு பால் அட்டாக்கு, ஒரு பால் டேக்அப்பு, திரும்பி வந்து 6 பால் கண்டினியூவா அடிக்கிறப்ப நம்மளுக்கு பவர் வராது. நம்ம ஸ்டாண்டிங் ஜம்ப்லேயே நின்று நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால பவர் வராது. நீ நெட்டுக்கு மேல பந்தை புடிச்சு ஸ்ட்ரோக் போட்டாலே போதும். ஏன்னா இப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அதனால வந்து பந்தை நெட்டுக்கு மேல புடிச்சு ஸ்ட்ரோக் போட்டாலே போதும். க்ளோஸ் பால் எப்படி அடிச்சுன்னு தான் நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம எடுத்தோடனே அடிக்க போட்டுக்கிறது. நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு பேக் போறப்பதான் நம்மளுக்கு பவர் வரும். இப்போ நான் நின்றுட்டே ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுனால பவர் வராது. அதனால நான் ஸ்டாண்டிங் ஜம்ப் பண்றேன், பவர் வரலாம் இல்லை. நம்ம நெட் வச்சு கிட்ட போனா நெட் வச்சு ஆகாம இருக்கிறதுக்கும் க்ளோஸ் பால் எப்படி அடிக்கணும்ன்றதுக்காக தான் கத்துக்கிறாங்க. இப்போ நான் லெஃப்ட் காலை முன்னாடி வச்சு எடுக்கிறேன்னா